जीतेगा तो 1000 रुपया मिलेगा. ठीक है. अपना कटिल भी उंग मानस எப்படி ஃபீல் பண்ணுது? நல்லா ஃபீல் பண்ணுது. கொஞ்சம் கம்மியாவாதா ஒண்ணும்? கம்மியாவாதா? 3 4 5 6 தாய் மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் சேலஞ்ச் மீண்டும் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இந்த கொஸ்டின் என்னன்னு சொன்னா, நம்ம அந்த தோட்டு கணவாய்க்கு எத்தனை கைகள் உள்ளது, அதான் இன்னைக்கு உள்ள கொஸ்டின். தோட்டு கணவாய்னு சொன்னா கட்டில் பிசன்னு சொல்லுவாங்க. வாங்க நமக்கு இவங்கள்ட்ட கேள்வி கேட்டு வாக்குமா, யாருக்கே கிளியரா பதில் தெரியுமா. அவங்களுக்கு ஜெயிச்சாங்கன்னா 1000 ரூபாய் பரிசு கிடைக்கும். कटिल विषय ना तोट गणवा ये सुनो ये मोड़ा. अगर तुम जीतेगा तो 1000 रुपया मिलेगा. ठीक है. ये अपना कटिल विषय होता है ना कणवा, उसको कितना हाथ है मालूम नहीं है? सोच के बोलो. नहीं मालूम है? ओके भैया, इनको भी मालूम नहीं है. हम दूसरा आदमी का ढूंढेगा. आप किधर का है? बिहार का है. यहाँ कितना साल से काम कर रहे हैं? 10 साल से. कितना 10 साल से. 10 साल हो गया. ठीक है, अच्छा आदमी है. இங்க இவர் 10 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு ஆன்சர் தெரியல. ஓகே பையா. ஓகே பையா. இப்போ கொஞ்சம் பேர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம போய் கேட்கலாம். அண்ணே, இந்த தோட்டு கணவாய்க்கு எவ்வளவு கைகள் உண்டு அண்ணே? நீங்க சரியான பதில் சொல்லாச்சுன்னா 1000 ரூபாய் பரிசு கிடைக்கும். எத்தனை கை உண்டு, எத்தனை கொண்டை உண்டு தோட்டு கணவாச்சி? எண்ணி தான் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? இவருக்கு தெரியாது, நம்ம அடுத்த ஆள்கிட்ட கேட்கணும். ஒரு ஆளு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம கேட்குமா அவருங்க. அண்ணே, தோட்டு கணவாய்க்கு எத்தனை கைகள் உண்டு? கட்டில் ஃபிஷ் தோட்டு கணவா, அதுக்கு எத்தனை கொண்டை உண்டு? கொண்டை தெரியாதா உங்களுக்கு? ஜெயிச்சாச்சுன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு கிடைக்கும். அண்ணே, தோட்டு கணவாய்க்கு எத்தனை கைகள் உண்டு, எத்தனை கொண்டை உண்டு? தோட்டு 12. ஆமா, நீங்க சொன்னது தவறான ஆன்சர். அடுத்த ஆள்கிட்ட கேட்குமா. இங்க ஒரு ஆள் இருக்காரு, தொப்பியெல்லாம் வச்சு. அண்ணே, தோட்டு கணவாய்ச்சி எத்தனை கைகள் உண்டு? தோட்டு கணவாய்க்கு எத்தனை கைகள்? ஒரு 12 இருக்குமா? 12. தவறான ஆன்சர். அடுத்த தோட்டு கணவாய்க்கு எத்தனை கைகள் உண்டு அண்ணே? கைகள் 12 உண்டு. 12 உண்டு அண்ணே. நீங்க சொன்னது தவறான ஆன்சர். கனவா எடுத்து இவங்கள்ட்ட எண்ணி காமிச்சு கொடுக்கலாம். அண்ணே, தோட்டு கணவாய்க்கு எத்தனை கைகள் உண்டு? நான் மீன் எடுக்க இருந்த வியாபாரி இல்ல, மீன் வாங்க வந்தோம். மீன் வாங்க வந்த ஆளா? சரி, இவரு பாவப்பட்ட மீன் வாங்க வந்த ஆள், இவருக்கு ஆன்சர் தெரியாது. அடுத்த ஆள் பாக்க. தோட்டு கணவாய்ச்சி எத்தனை கைகள் உண்டு அண்ணே? எத்தனை கைகள் உண்டு? எத்தனை கொண்டை எத்தனை உண்டு தோட்டு கணவாய்ச்சி? கொண்டை 4 உண்டு. 4. சரியான பதில் சொன்னா 1000 ரூபாய் பரிசு கிடைச்சு. பரிசு சரியா சொல்ல தெரியல. எத்தனை காலோ கையோ எத்தனை உண்டு? நம்ம அந்த கட்டில் பிசை எடுத்து செக் பண்ணி பார்க்குமா. இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 8 கைகள் உண்டு. 8 கைகளும் அப்புறம் 2 டென்டாக்கிள்ஸ் சொல்லுவாங்க, அது உண்டு. நம்ம அதை எடுத்து பார்க்குமா எப்படி இருக்கான்னு. இந்த டென்டாக்கிள்ஸ் வச்சு தான் இது இறைகளை பிடிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா கைகளை விடைக்கும் ரொம்பவும் நீளமாக இருக்கும். இதான் அதோட டென்டாக்கிள்ஸ் சொல்லக்கூடியது. இது 2 எண்ணம் உண்டு மொத்தம். அடுத்து கைகள் 1 2 3 4 5 6 7 8. ஓகே. இப்ப பாத்தீங்களா, இதுக்கு 8 கைகளும் 2 டென்டாக்கிள்ஸ் சொல்லக்கூடியது உண்டு. இது கட்டில் ஃபிஷ். நம்ம இவர்கிட்ட கேட்குமா, அந்த தோட்டு கணவாய்க்கு எத்தனை கைகள் உண்டு? கொண்டைன்னு சொல்லல, அது எத்தனை உண்டு தோட்டு கணவாய்க்கு? ஓட்டு கணவாய்க்கு 15. 15. ஒண்ணு கொஞ்சம் கம்மியாவாதா? ஒன்றும் கம்மியாவாதா? 15 உண்டு. நீங்க சொன்னது தவறான ஆன்சர். உங்களுக்கு தோட்டு கணவா தெரியுமா? கட்டில் ஃபிஷ் பார்த்ததே இல்லை, அதனால கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம அடுத்த ஆள்கிட்ட போவோம். உங்களுக்கு தெரியுமா தோட்டு கணவா? அவங்க மொத்தத்திலே வெக்கப்படுறாங்க, அதனால நம்ம அடுத்த ஆள்கிட்ட போவோம். அவருக்கு மீன் வித்துட்டு இருக்காங்க, நம்ம அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க பாருங்க. ஒரு கேள்வி கேட்டா ஜெயிச்சா 1000 ரூபாய் பரிசு கிடைச்சது. தோட்டு கணவாச்சி எத்தனை கைகள் உண்டு? தோட்டு கணவாச்சி 5 கை உண்டு. 5 கையா உண்டு? கொஞ்சம் கூட யோசிச்சு சொல்லி 1000 ரூபாய் கிடைச்சது. எண்ணுங்க.
10 அண்ணா உண்டு 10 அண்ணா உண்டு. கொஞ்சம் கூட கொஞ்சம் கம்மி பண்ணு 8 அண்ணா உண்டு. 8 சரியான ஆன்சர். இவர் இன்னைக்கு சரியான ஆன்சர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இவருக்கு 1000 ரூபாய் பரிசு கிடைச்சிருக்கு. அந்த பரிசு அவர்கிட்ட கொடுக்குமா? இன்னைக்கு பரிசு கிடைச்சிருக்கு. நம்ம அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு வழங்குமா? கையப்படியே சேகர். உங்க மனசு எப்படி ஃபீல் பண்ணுது? நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா இப்போ? சரி, ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.